குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மல்டிமீடியா? ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. தேர்ட் ஒன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஃபோர்த் ஒன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. சிக்ஸ்த் ஒன் சி. செவன்த் ஒன் பி. 8th one A, 9th one C, 10th one A. இப்போ பார்ட் 2 ஓட கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். டிஃபைன் மல்டிமீடியா. பேஜ் நம்பர் 2. லிஸ்ட் அவுட் மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ். கிளாஸிஃபை த டெக்ஸ்ட் காம்போனன்ட் இன் மல்டிமீடியா. இந்த 3 கொஷினோட ஆன்சரும் பேஜ் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.2ல இருக்குது. the word multimedia ஸ்டார்ட் ஆகி வீடியோ அண்ட் அனிமேஷன்ஸ் இது வரைக்கும் வெரி ஷார்ட் ஆன்சரோட ஃபஸ்ட்டு ஒன். இப்போது செகண்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.3ல இருக்குது. மல்டிமீடியா ஹாவ் 5 மேஜர் காம்போனன்ட்ஸ். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அனிமேஷன்ஸ் வரைக்கும் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸோட செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டிக் டெக்ஸ்ட், ஹைப்பர் டெக்ஸ்ட். இதில் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை த இமேஜ் காம்போனன்ட்ஸ் இன் மல்டிமீடியா, டிஃபைன் அனிமேஷன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3. அதோட 2 காம்போனன்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டிங் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த காம்போனன்ட்ஸ் கேட்டிருக்கிறதால சைடு ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதினா போதும். ராஸ்டர் இமேஜ், வெக்டார் இமேஜ், இந்த ரெண்டோட சைடு ஹெட்டிங் மட்டும் எழுதுங்க, போதுமானது. அனிமேஷன்ஸ் எங்கே ஸ்டார்ட்? அனிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்பிளேயிங். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மூமெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன் அனிமேஷன் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன் அனிமேஷன் த ஸ்க்ரீன் ஆப்ஜெக்டிவ் இஸ் அ வெக்டார் இமேஜ் யூஸிங் நியூமெரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே கோஆர்டினேட்டர்ஸ் இது இருக்கும் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட். இப்போ பார்ட் 3க்கு வந்தாச்சு. லிஸ்ட் அவுட் இமேஜ் 5 ஃபார்மேட். பேஜ் நம்பர் 3. 1.32ல இமேஜின் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. இதுலேருந்து இமேஜ் ஆக்ட்ஸ், இதுலேருந்து வெக்டார் இமேஜ் வரைக்கும். இப்போ வந்து வெக்டார் இமேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதணும். த காமன் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மோர் கலர்ஸ். இதில் உங்களுக்கு பாயிண்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், பார்த்திங்கன்னா செகண்ட், அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட். அப்படியே கூட எழுதிக்கலாம், இல்லை பாயிண்ட்டாக போட்டு எழுதிக்கலாம். அப்புறமா எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும். இப்போது செகண்ட் டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். வெக்டார் இமேஜ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வந்து ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் இது இருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். இங்கே வந்து இட் ஒன்லி, இங்கே வந்து நீங்கள் இட் எழுதிக்கோங்க. இதில் வந்து ஸ்டார்ட் ஆகி 2 ஸ்டோர்ஸ் இது இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட். இட் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த ஃபைல் அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகி இமேஜ் வரைக்கும் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட். இதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, மஸ்ட் கண்டிப்பாக எழுதி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல்ஸ், பேஜ் நம்பர் 6. ஆடியோ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இனி நீங்கள் வந்து 2 or 3 எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எழுத போகிறீங்க அப்படின்னா வேவ் ஃபார்ம் ஆர் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். இதுக்கு வந்து இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும். எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து இதை எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிஇஜி லேயர் 3. இதுக்கு வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மியூசிக் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓஜிஜி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மல்டிமீடியா இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும்.
ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட். ஸோ இது குட்டியாக இருக்கிறதால ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. விண்டோஸ் மீடியா ஆடியோ. ஸோ இதுவும் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். ரியல் ஆடியோ ஃபார்மேட். ஸோ இதில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சிடி அண்டு டிவிடி இது வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் எனி 2 or 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அதாவது பாயிண்ட்ஸ் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது லிஸ்ட் அவுட் த வீடியோ ஃபைல் ஃபார்மேட் பேஜ் நம்பர் 6 and 7. 6 and 7ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் 1.44 ஆடியோ அண்டு வீடியோ இன்டர்லீவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் பாயிண்ட் இருக்கும். ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவிங் பிக்சர் எக்ஸ்பெக்ட் குரூப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த பீப்புள்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து மல்டிமீடியா ஃப்ரேம் ஒர்க் இன் 2000. இது வந்து செகண்ட் பாயிண்ட். இன்கேஸ் உங்களுக்கு இயர் ஸ்டார்ட் ஆகாது இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இயர் ஞாபகம் இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. இப்போ இது செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட். உங்களுக்கு இயர் ஞாபகம் இல்லைன்னா செகண்ட் பாயிண்ட் விட்டு டைரக்டா நீங்க தேர்ட் பாயிண்ட்டை வந்து செகண்ட் பாயிண்ட்டா எழுதிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். பார்ட் 4 எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் ப்ரொடக்ஷன் டீம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி 9 and 10. ஸோ மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம் 1.52. ஸோ இதுதான் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இங்கே வந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. எனி 6 or 7 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லீடர் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் 1. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட பாயிண்ட் நம்பர். ஸோ கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட், ப்ரோக்ராம் கண்டென்ட் டு ப்ரொடக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டர், வீடியோ அண்ட் ஃபிலிம் ஈவெண்ட்ஸ். இங்க இதுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதுமானதுதான். டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே வந்துடும். அப்புறமா கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட். They are responsible for recording, editing, sound effect, digitalizing. 8th one பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அப்புறமா வந்து லாங்குவேஜ் இருக்கும். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த வெப் மாஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பேஜ் இருக்கும். தென் 9 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஹெட்டிங் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இனி 6 or 7 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது. சில பேருக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணதால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட் இன் மல்டிமீடியா ஃபைல் பேஜ் நம்பர் 5, 6, 7. ஸோ நம்மக்கிட்ட ஃபார்மேட் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட் ஃபார்மேட், இமேஜ் ஃபார்மேட், ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், வீடியோ ஃபைல் ஃபார்மேட். ஸோ உங்களுக்கு மொத்தம் 4 ஃபார்மேட் வருது. இந்த 4 ஃபார்மேட்லேயே உங்களுக்கு தனித்தனியாக ஒரு சைட் ஹெட்டிங்ஸ் மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் ஒவ்வொரு ஃபார்மேட்டையும் உங்களுக்கு மார்க் பண்ணி தந்துடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு RDF. இதுக்கு வந்து ஃபுல் பாயிண்ட்டுமே என்ன சின்னதாக இருக்குது. பிளெயின் டெக்ஸ்ட். பிளெயின் டெக்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எடிட்டர் வரைக்கும். அப்புறமா இமேஜ் ஃபார்மேட். ஸோ இதுக்கு வந்து திஸ் ஃபார்மேட் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே பேக்கேஜஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறமா ரீசன்ட் வேர்ஷன்லேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. இப்போ பிட் மேப்பு. ஸோ இட் குவிட் லார்ஜர் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி லார்ஜ் இமேஜ். இது வந்து டிவைஸ் இண்டிபெண்ட் பிக் மேப்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே தான். கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்டு ஜிஃப் அப்படிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜிஃப் ஃபைல்ஸு. இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கலர் ஃபோட்டோஸ். திஸ் ஃபார்மேட் இஸ் சப்போர்ட் வைட்லி. ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி இதில் குறித்து கொடுத்துட்டேன். அப்புறமா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எழுதுகிற மாதிரி தான் வருது. அப்புறமா TGA. இதில் வந்து இட்டஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது ஃபுல்லுமே தான். அடுத்தது போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து யூஸ் ஆஃப் DIFF. ஸோ டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதே தான் வந்து திரும்பியும் நான் திரும்பியும் சொல்ல விரும்பல. நீங்கள் வந்து இந்த 3 மார்க்கில் என்ன மார்க் பண்ணீங்களோ சேம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா புரியல, எதனா டவுட்ஸ்னால் கேளுங்க. அடுத்து என்ன லெசன் போகணும், என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.